மீண்டும் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே அமர்ந்திருக்கும் சபையின் போதகர் அவர்களுக்கும் மற்றும் விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது லூக்கா 23 ஒரு ஆளுக்கு வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இங்கே பார்க்கும்போது மனிதன் கொடூரமான அக்கிரமத்தை செய்கிறான். உலகத்தை சிருஷ்டித்தவர் உலகத்திற்கு வந்தார், ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அது மாத்திரமல்ல, மகிமையின் தேவன் மனிதர் மத்தியில் வாசம் பண்ணினார். மனிதர்கள் அவரை அறியாமல் இருந்தார்கள். மனிதர்கள் எவ்வாறு அவரை அறிகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது அவருக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்க கூடாது இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏரோது ராஜா இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டே இருந்தான். அது மாத்திரமல்ல, அவர் பிறந்த உடனே எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று குறிக்கூட்டும் ஜனங்கள் சதி யோசனை நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும்போது அவர் இயேசுவிடம் ஒரு குற்றமும் இல்லை. அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர். மக்களின் கூக்குரல்கள் எழுப்பிக் கொண்டே இருந்ததாக பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த இவர்கள் யார்? இங்கே சொல்லப்படுகிறது இவர்கள். இந்த இவர்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசுவை ஒரு கூட்டம் ஜனங்கள் பரியாசம் அடித்தார்கள், துஷித்தார்கள், நிந்தித்தார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் இவர்கள் என்று சொல்ல முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுடைய கண்ணை கட்டினார்கள், இயேசுடைய கன்னத்தில் அறைந்தார்கள். நம்முடைய கன்னத்தில் ஒருவர் அறைந்தால் நாம் விட்டு விடுவோமா? இல்லை. ஆனால் இயேசுடைய கன்னத்தில் அறைந்தவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், பிதாவினிடத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்வதாக நாம் காண முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இயேசுவை துஷித்தவர்கள். இயேசு இந்த உலகத்திலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார். ஆனால் இதை கண்ணாலே பார்த்த மனிதர்கள் இப்பொழுது இயேசுவை தூஷிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோமானா வேதபாரகர், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் குற்றம் சாட்டுகிறார்கள். பிலாத்துக்கு நீதிக்கு புறம்பே தீர்ப்பு வழங்குகிறார். அப்பொழுதும் இயேசு ஒரு வார்த்தை சொல்லாமல் பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்வதாக நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 23:33 பார்க்கும்போது இயேசுடைய வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனுமாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதாக நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் இயேசுவை அடித்தார்கள், உதைத்தார்கள், எல்லாம் செய்தார்கள் மனிதர்கள். ஆனால் அது தவறுதான். பைபிள் அது தவறு என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 19:29 பார்க்கும்போது பரியாசக்காரனுக்கு தண்டனை ஆயத்தமாய் இருக்கிறது. நிச்சயமாக இயேசுவை பரியாசம் செய்தவர்களையும் துஷித்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உறப்பாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஜெபத்தில் துவங்கி ஜெபத்தில் முடிவதாக நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னி என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த மன்னிப்பு நம்முடைய குடும்பத்தை சுட்டி காட்டி சொல்லலாம். புருஷன் மனைவிக்கு இடையே மன்னிக்கிற சுபாவம் காணப்படுகிறதா? எத்தனையோ விசுவாச குடும்பங்களில் பார்க்கும்போது புருஷன் மனைவிக்கிடையே சண்டை நடக்கிறது. அது விவாகரத்தில் போய் முடிகிறது. ஏன்? அவரிடத்தில் ஒரு மன்னிப்பு சுபாவம் இருந்தால் அந்த குடும்பம் செழிக்கும் அல்லவா? ஆனால் அதை அவர்கள் யோசிக்காமல் போகிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும்போது பிள்ளைகளை நாம் சுட்டி காட்டி சொல்ல முடியும். இந்த பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கும்போது பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள். பெற்றோர் வந்து செல்லும் போது மறுதலித்து பேசுகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தினார்கள் என்பது அவர்களுக்கு புரியாமல் போகிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் அந்த குடும்பம் செழிப்புள்ளதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும்போது நம்முடைய இயேசப்பா நமக்கு வேண்டி எவ்வளவோ பாடுகளை பட்டார். இந்த உலகத்தில் வந்து இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவை கெத்செமனேக்கு கொண்டு போகிறார். அவரை ஒட்டகத்தில் கொண்டு போகிறார்கள் இல்லை, அவரை நடத்திதான் கொண்டு போகிறார்கள். சுமக்க முடியாத சிலுவையை அவர் சுமந்து செல்வதாக நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பைபிளில் யோசேப்பை பற்றி நாம் பார்க்கும்போது 17 தன் சகோதரனுடன் கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் இந்த யோசேப்பை பற்றி நாம் பார்க்கும்போது தன் தாய் தகப்பனார் அதிகமாக யோசேப்பை என்ன செய்தார் என்று சொன்னார், அன்பு வைத்தார்.
செய்தார்கள். பல வர்ண அங்கிகளை அவனுக்கு கொடுத்தார்கள். இதை என்ன செய்தார்கள்? இந்த சகோதரர்கள் தவறாக நினைத்து அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இவன் ஒரு நாள் சீகேமிலே என்ன தன்னுடைய சகோதரர் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு அங்கே செல்லுகிறான். அங்கே செல்லும் போது என்ன சொல்லி அங்கே சகோதரர் இல்லை. அப்பொழுது சொல்கிறார் தோத்தானிலே இருக்கிறான் என்று சொல்லி. அந்த தோத்தான் என்று சொல்லப்படுகிற இடத்திலே போகும்போது சகோதரர் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது தூரத்திலே தன்னுடைய சகோதரர் யோசேப்பை காணும் போது இவருடைய மனதிலே பொறாமை கொண்டது. அதோ வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான். ஏனென்று சொன்னால் இவன் சொப்பனை கண்டு அர்த்தம் சொல்லுகிற ஒரு மனுஷன். அதனாலே அவனை பகைத்து என்ன செய்தார்கள்? முதலாவது அந்த ஆடும் இல்லாத ஒரு குழியிலே தள்ளி போட்டார்கள். இரண்டாவது பார்க்கும்போது இஸ்மவேலுக்கு அவனை விற்று போட்டார்கள். ஆனால் கடைசியில் ஒரு கஷ்டம் வந்த போது இந்த யோசேப்பு தான் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அதே போல ஆபேல், காயின், அது மாத்திரமல்ல ஏசா, யாக்கோபு, இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே அவர்கள் புத்தி இல்லாமல் பகைத்ததன் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டார்கள். இதே போல இயேசு நமக்காக காயங்களை கஷ்டங்களை சகித்தார் என்று உணர்ந்து கொண்டு நாம் ஜீவித்தார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற சுபாவம் இருந்துவானா தேவன் நம்முடைய உயர் இடத்திலே கொண்டு வைப்பார் என்று சொல்லி கூறி முடித்துக் கொள்கிறேன்.